Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லூக்கா 6:32. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்களும் நேசித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார்களே. லூக்கா 6:35. உங்களுடைய பகைவர்களை நேசியுங்கள், நன்மை செய்யுங்கள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று சொல்லப்படாமல் இருப்பீர்கள். மற்றவர்களை தண்டனைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நமது யூடியூப் சொந்தங்களின் விண்ணப்பங்களை நாம் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிரசாந்த் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆர்மிலே ராஜாண்டவரியா பரீட்சை எழுதில மகன் ஆண்டவரியா தேர்ச்சி பெறுவது கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரியா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் அப்பா. சாலமன் கொடுத்த ஞானத்தை கொடுத்து ராஜா அந்த பரீட்சையில் ராஜா மகன் எழுதிற கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல செய்திகள் வருவது ராஜாண்டவரியா, நல்ல ரிசல்ட் வருவதற்கு கர்த்தாவே நீ உதவி செய்யும் அப்பா. உதவி செய்யும் ஆண்டவர், உதவி செய்யும் அப்பா. சோத்திரம் சோத்திரம்ப்பா ஏசப்பா. ஸ்தோத்தரிக்க ராஜா. அப்பா மதுமிதாக்காக ஜெபிக்கிறது சாமி. ஆண்டவரே, மகளுக்கு ஐயா ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தைய தாங்க சாமி. அப்பா கர்ப்பத்தின் கனியை நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னியே ராஜா. ஆண்டவரே, மகளுக்கு ஒரு குழந்தைய நீ தரப்போறதுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. தாவே சோத்திரம் ஆண்டவரியா. சதிக்காக ஜெபிங்க தாவே. தேவன் ஆண்டவரியா மகன் வேலை இல்லாமல் ஆண்டவரியா ஆண்டவரே குடும்பத்துக்கு ராஜா ஆண்டவரியா பாரமாக இருக்கிற மகனை கர்த்தர் ஆண்டவரி நீ மாற்றும் ஆண்டவரியா. ஒரு நல்ல வேலையை தேவனா கர்த்தர் அப்பா குடும்பம் ஆண்டவரியா கையிட்டு செய்கிற வேலையை ராஜா தேவனா கர்த்தர் நீ ஆசீர்வாதிக்கு ராஜா. மகனுக்கு நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே, வேலையை தாரும் அப்பா. தேவனுடைய ஏற்றுக்கொண்டு ராஜா வேலை கிடைக்க போகிறதுக்கு ராஜா நன்றி நன்றி. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்க ராஜா ஏசப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. கனிக்காக ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. அப்பா அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தின் கனியை நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னியப்பா. மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் ஐயா ஆண்டவரே. எசையா ஸ்தோத்திரம்ப்பா. நீ கொடுக்க ஒரு குழந்தைய கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நமக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 33 வயதாகிறது கர்த்தாவே, வேலை இல்லாமல் ஆண்டவரியா குடும்ப பாரத்தை சுமந்து கொண்ட மகளுக்கு ஒரு நல்ல வேலையை தாரும் ஆண்டவரியா. திருமணம் இது நாள் வரையும் ஆண்டவரே நடைபெறாமல் இது கர்த்தாவே. திருமணத்து ராஜா கர்த்தரப்பா ஆயத்தப்படுத்துவாப்பா. மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை தருவேன்னு சொன்னீரப்பா. நல்ல துணையை கர்த்தர் கொடுப்பது ராஜா நன்றி ஆண்டவரே. அப்பா வேலை கிடைப்பதற்கும் திருமணம் நடைபெறதுக்கும் கர்த்தரப்பா உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் அப்பா. சோத்திரம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கமெண்டில் பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடு விண்ணப்பத்தையும் கேளும். அதற்கான பதிலை நீ தாரும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். படிக்கின்ற மாணவர்களை ஆசீர்வதியும். வரப்போகிற தேர்வுகளில் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகம் அவர்களோடு சென்று நல்லபடியாக வீடு திரும்பச் செய்யும். இந்த வேளையிலும் தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர் தேவைகளை பூர்த்திப்படுத்தும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காண்டி கோடி நன்றி ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததும் அனைத்தும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.